வார்த்தையில் இருக்கிறவர்கள் இயேசுப்பா நீரோடு கூட பேசுங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாண்டவர் இயேசுப்பா இந்த வார்த்தை பேசுபடியா என் தேவனாண்டவர் இயேசுப்பா நீர் எங்களோடு பேசப்படுங்க நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் எங்களோடு கூட ஆண்டவர் இயேசுப்பா பேசப்படுங்க நன்றி ஆண்டவரை செலுத்துகிறோம் கேட்கிற ஒவ்வொரு இதயத்தையும் என் தேவனாண்டவர் இயேசுப்பா செவிகளும் தெலுங்குடியா ஆண்டவர் இயேசுப்பா நீர் கிருபை செய்யப்படுங்க நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் சொல்கிறேன் நன்றி ஹalleluya ஹalleluya எத்தனை வாட்டி மெசேஜ் கொடுத்தாலும் நடக்குமா வேணும் வைப்ரேஷன்ல இருக்கு நீங்க வந்து ஷார்ட் மெசேஜ் கரெக்டா வந்து எல்லாரும் வேலை முடிச்சிட்டீங்க ஆனா எங்க பேர்லாம் போடவே இல்லை ஆனாலும் கரெக்டா வந்து எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மாதிரி பேச முடியாது கரெக்டா நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நேரத்துல வந்து நான் எதை பத்தி கொண்டு வந்திருந்தேன்னா இந்த விஷயத்தை பத்தி இப்போ வந்து ஷார்ட் மெசேஜ் அப்படி கொடுத்துருக்காங்கல்ல வர்ஷிப் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை பத்தியே நான் பேச வந்திருக்கேன் என்னன்னா கர்த்தர் வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க எழுப்ப செஞ்சிருக்காங்க வர்ஷிப்ல எழுப்ப செஞ்சிருக்காங்க மெசேஜ் கொடுத்து எழுப்ப செஞ்சிருக்காங்க நம்ம ஒவ்வொருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு என்ன பண்றோம் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டி எழுப்பணும் நம்ம வந்து அதை வந்து அஜாக்கிரதையா அதை வந்து உதாசீனப்படுத்தாதபடி நம்மளுக்கு கொடுக்குற வாய்ப்பு நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை விட்டு அதிகமாக அதை என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் நம்ம வந்து கர்த்தர் கொடுத்ததுனால சொன்னதுனாலோ உபவாசத்தினாலோ வாங்கிற ஆசீர்வாதத்தோட அவருக்காக நம்ம எழுப்பும் போது இன்னும் அதிகமா என்ன பண்ணுவார் கர்த்தர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார் நான் வந்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்தது இது எல்லாம் இது எஸ்ஏ புத்தகத்தில் எழுப்பி பிரகாசி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருமே பேசுகிறார் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் ஒளியா இருக்கிறார் அவரோட பிள்ளைகளாக நம்மள இருக்கணும் ஒளியா இருக்கணும் எப்படி உலகத்துக்கு ஒளியா மற்றவர்களுக்கு ஒளியா நம்ம இருக்கணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதலாவது எழுப்பணும் கர்த்தருக்காக எழுப்பணும் எழுப்பணும்னா முதலாவது நம்ம எழுப்பணும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் தனி மனிதனா முதலாவது எழுப்பணும் பாருங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவராலே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆமென் ஹalleluya ஹalleluya இங்க வந்து இயேசு கிறிஸ்துவாகிட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாரு கேக்குறாரு ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதாவது முதல்ல நம்ம வந்து தயாரா இருக்கணும் நம்மள வந்து எதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா கிடைக்குமான்றத ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அந்த ஆர்வமா இருந்தாங்க அது நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அவர் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்காரு அப்போ வந்து அவர் வந்து எழுப்ப ரெடியா இருக்கும் அதுக்கப்புறம் கர்த்தர் அதுக்கு பதில் நான் சொல்றேன் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் மாத்திரம் இல்ல அவர் குடும்பமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதே வந்து 33-34 பாருங்க வேதம் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவர்களுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆமென் ஹalleluya 32 அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணாங்கன்னா போதிச்சாங்களாம் இது யாரு பத்தி இருக்குன்னா பவுல் சிலாவை பத்தின ஒரு இதுதான் இவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து போதிக்கிறவங்க அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாலே அவங்க ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நீங்களும் வீட்டால ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு குடும்பமான ஒரு எழுப்புதலும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நல்ல வசனத்தை போதிச்சு அவங்களுக்குள்ளே தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க முதலாவது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வந்து இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அந்த இஸ்ரவேல் வந்து இதுல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கோசம் மோசே கொண்டு எழுப்பினார் கர்த்தர் அவர் எழுப்பும் போது அவர் செவி கொடுத்ததுனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்க இருந்து என்ன பண்ணாங்க விடுதலையானாங்க அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து எழுப்பும் போதெல்லாம்
கர்த்தருக்கு அவங்க வந்து கீழ்ப்படிந்து செவி கொடுத்ததுனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே மோசேல இருந்து ஆரோன்ல இருந்து யோசுவால இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு நிறைய பேரை நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கர்த்தர் வந்து எழுப்பியிருப்பாரு. ஒத்தி எப்தாய் தோலா அந்த மாதிரி நிறைய பேரை கர்த்தர் வந்து எழுப்பியிருப்பாரு. ஆனா ஒவ்வொரு எதுக்காக வந்ததுன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கான ஒரு நெறிக்காக எழுப்பியிருப்பாரு. அவங்க எல்லாருமே கர்த்தருக்காக செவி கொடுத்து அவர் கொடுத்த வந்து கேட்டு எழுச்சதுனாலதான் கர்த்தர் அவங்க ஒரு வழிநடத்த அவங்களுக்கான அந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கும். முதல்ல நம்ம தனிப்பட்ட எழுப்புதல் இருக்கணும், குடும்பத்துல ஒரு எழுப்புதல் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதற்கு பின்பு ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குள்ள எழுப்புதல் இருக்கணுமா? சபையில முதலாவது ஒரு தனிப்பட்ட மனிதனா நம்ம கர்த்தருக்காக எழுப்பணும். அப்புறம் நம்ம எழுப்புனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை ரசிக்க கூடாதவங்களை நம்ம எழுப்ப முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சபையில நம்ம ஒரு குடும்பமா சபையில என்னது ஒரு குடும்பம் தான். அதுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னா என்ன? நம்ம ஒரு மனம் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். அப்பதான் அங்கேயும் ஒரு மனம் வரும், ஒரு ஐக்கியம் வரும், ஒரு எழுப்புதல் இருக்கும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க என்ன இருக்கீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க எழுப்பும் போதுதான் கர்த்தருக்காக என்ன முடியும்? பிரகாசிக்க முடியும். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் ஒளி வந்தது, இல்ல பொதுவா ஒளி வந்ததுன்னு சொல்லல, உன் ஒளி வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது வந்து நம்மளுக்காக ஒவ்வொரு கூட கர்த்தர் பேசுறாரு. உன் ஒளி, நான் என்னுடைய ஒளி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துல கர்த்தருக்காக எழுப்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். மலை மேல இருக்கிற தீபம் எப்படி பிரகாசமா இருக்கும். அந்த ஊருக்கே வெளிச்சம் தர மாதிரி நம்மளும் கர்த்தருக்காக எழுப்பும் போது எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அடிப்படைக்கு விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீரின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கிறோமா? பிதா மகிமைப்படும்படியா, பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா வந்து மகிமைப்படும்படியா நம்மளுடைய வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசமா இருக்க கடவுது. நம்ம அப்படி வந்து கர்த்தருக்காக எழுப்பி அவருடைய நாமத்தை தூஷிக்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம எழுப்பணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையுமே கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணும்? மகிமைப்படும். பேசுற பேச்சுல, நடக்கையில எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் நம்மளுக்கு குறி வைக்கிறது எதுவும் அதுக்கும் கிறிஸ்துவர்கள் தான். அப்ப நம்ம அவருக்காக எழுப்புறது மட்டும் இல்லை, அவருக்காக பிரகாசிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? அவர் மகிமைப்படுத்துறத ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம முதலாவது நம்மளோட தனிப்பட்ட எழுப்புதல், குடும்ப எழுப்புதல், சபை எழுப்புதல், இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கணும். இதுல வந்து அவங்க ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து சார்லஸ் டிக்கன்ஸ். அவர் வந்து ரோமியோ அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் தான். அவர் வந்து கர்த்தருக்காக வந்து அவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா அவர் வந்து ஒரு எப்படி சொல்லணும்? சாதாரணமா பாடல் பாடி இல்ல கதை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள எழுப்பணும்னு நினைச்சாரு. ஆனா வந்து அவர் வந்து யார் காதலுமே அந்த வார்த்தை வந்து போவே, அதாவது கர்த்தரை யாரும் ஏற்றுக்கொள்ளவே. அவர் வந்து ரொம்ப உழைச்சி கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்ணி ஒரு நாள் சபைக்கு கிளம்பி அதாவது அவர் சபைக்கு போகிறதுக்கோசம் போனார். அவர் போயிட்டு இருக்கும்போது சபைக்கு போற வழியில கர்த்தருடைய மகிமை அவர் மேல பிரகாசமா இறங்கி அங்க இருந்து எல்லார் கண்ணுமே வந்து பார்க்க கூடாத அளவுக்கு அந்த வழி வந்து பயங்கர பிரகாசமா இருந்துச்சான். அவரே வந்து கீழே விழுந்த அளவுக்கு அவர் மேல அந்த ஒளி வந்துச்சான். அந்த இடத்துல சுற்றிலும் இருந்த எல்லாருமே உடம்பு சரியாதவங்க, வியாதி இருந்தவங்க, பிரச்சனை இருந்தவங்க எல்லாருமே விடுதலை பெற்று போனாங்க. ஏன்னா அவர் வந்து எழுப்பினார். நான் வந்து உங்களுக்காக எழுப்பணுன்ற ஒரு அவருக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சையை கர்த்தர் என்ன பண்ணார்? இது வந்து உண்மையா நடந்த சம்பவம் தானா? அவர் வந்து எழுப்பும் போதுதான் கர்த்தர் அவர் மூலியமா அவங்க நிறைய என்ன பண்ணாங்க? ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒரு பிரசங்கம் அவர் வந்து இதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவத்துல வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாரா, ஒரு பாடல் மட்டும் தான் பாட ஆரம்பிச்சாங்க. அந்த பாடல்
பாடி 2வது லைன்லயே வந்து எல்லாருமே அவருடைய அந்த பாவ உணர்வை உணர்ந்து எல்லாருமே மயங்கி 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 கீழே விழுந்துறாங்க. ஸோ வந்து அவருக்குள்ள வந்து கர்த்தரோட வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததுனால அங்க இருக்கவங்க எல்லாருமே அதை விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் கர்த்தருக்காக இருக்கணும், பிரகாசமா இருக்கணும், ஒளியா இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறேன். கர்த்தருக்காக